இதையெல்லாம் தொடர்ந்து திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதன்முறையாக மகளிர் சுய பொருட்களை தொடங்கியுள்ளார். 30 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு குடும்ப சென்னை நேரடி மகளிர் சுய சேர்ந்த ரோஸ் மக்கள் கஸ்தூரிபாய் அவர்களை நம்முடன் அழைக்கிறோம். அங்கீகாரங்கள் அரசின் திட்டங்களை எளிதில் அழைக்கக்கூடிய வகையில் நவீன முறையில் டிஜிட்டல் QR கோடுடன் அடையாள அட்டை முதல்வரால் முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் ரோஜா மகளிர் சுய உதவிக்குழுவை இல்லத்தை பற்றி உலகத்தையும் நிகழ்ச்சி மாற்றுமிக்க மகளிர் அனைவருக்கும் உங்கள் சகோதரரான இந்த முத்துரை கருணாநிதி ஸ்டாலின் உலக மகளிர் நாள் உதவிக்குழுவினரை வங்கிக்கடன் இணைப்புகளை வழங்கி வளமாக்கி வருகிறார்கள். திருவள்ளூர் ரோஜா சுய உதவிக்குழுவினர்
பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன சிறப்பு திட்டங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க, மேலும் இன்னும் என்னென்ன திட்டங்கள் வந்து செயல்படுத்த இருக்கிறது. செயல்படுத்தி இருக்கிற திட்டங்கள்ல முக்கியமான ஒரு திட்டமான மனிதர்கள் டிபார்ட்மெண்ட் மூலமாக வங்கி கடன்கள் வழங்கும் இந்த விழாவானது மாநில அளவில் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த நிகழ்ச்சியான நடைபெற்று வந்துள்ளது. நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 70 கோடி மதிப்பீடான வங்கி கடன் இணைப்புகள் வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. மேலும் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக தையல் இயந்திரங்களும் இன்றைய பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. இது போன்ற பல்வேறு திட்டங்கள் பற்றி இப்போ எம்எல்ஏ பேசும்போது, முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் பேசும்போது பெண்களுக்காக உள்ள பல்வேறு திட்டங்கள் அரசு செயல்படுத்தி வந்திருக்காங்க. மகளிர் தினம் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வருஷ கணக்காக பெண்கள் வந்து அவங்களுக்காக உரிமைகளுக்காக தொழிலாளர்களின் அடிப்படையில் தான் குறிப்பிட்ட இந்த நிகழ்ச்சியில நேரம் இந்த அரங்கம் ஃபுல்லாவே பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நான் அந்த மாதிரி வரதுக்கு இந்த மாதிரி வெளியில வந்து ஒரு புரட்சிக்கான போராட்டத்துக்குள்ள வாய்ப்புகள் வந்து ரொம்ப வருஷமா நடைபெற்ற புரட்சிகள் அடிப்படையில் தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாரும் வரணும். ஆனா பெண்களுக்கு கரெக்டான ரைட்ஸ் அப்படின்றது எப்போ அப்படின்னு என்ன நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளே முடிவு எடுக்க முடியும். அந்த முடிவு எப்போ நம்ம எடுக்க முடியும் அதுதான் உண்மையான புரட்சியில உண்மையான உருவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்படி போகும், நம்ம வாழ்க்கையில நம்ம தான் வெளியில வரட்டும் இங்க நாடி வரட்டும் வச்சுக்கேன். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ல கேட்க பாப்பா சொன்னாங்க, அவருக்கு வந்து கேரன்ஸ் உலகத்துல போக முடியணும்னா வீட்டில இருந்து ஒவ்வொருத்தரையும் நம்பி அவரை அனுப்பினாங்க. அதனாலதான் அவருக்கு உலகளவுல போய் வெற்றி பெற முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு ஆண்டு முதலமைச்சர் அவர்களே பங்கேற்கக்கூடிய ஒரு மேடையில பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நம்ம குழந்தைகளுமே வந்து அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா இருக்கு அப்படின்னா அதுக்கான உள்ள டெசிஷன் எடுக்கிறதுக்கு உள்ள ஃப்ரீடம் அது வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அப்பா அம்மா இல்ல கல்யாணம் ஆகிட்டு கணவர் இல்ல வீட்டுல வந்து அண்ணன் தங்கையில இருந்தாங்க அவங்க சொல்றபடிதான் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்கள் சொல்லல, பெண்களா இருந்தாலும் ஆண்களும் பெண்களும் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்றபடிதான் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா படிக்க வைக்கணும். இல்ல அதுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களை அனுப்புறதுக்கு நம்ம ஒரு பயணம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்முடைய மகளிருக்காகவே அரசு மகளிர் மேம்பாட்டுக்காகவே மகளிர் விடுதலைக்காகவே இந்த அரசு வெளியிடப்பட்டிருக்கின்ற நம்முடைய மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்கள் சர்வ காணொலிக்காட்சி வாயிலாக இவரையெல்லாம் சந்தித்து தமிழகத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் உங்களுக்கான வங்கி கடன்கள் போன்றவர்களை வழங்கி வாழ்த்துக்களை மகிழ்ச்சி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த அந்த நிகழ்ச்சியின் தொடர்பாக நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமையேற்று விழா பிரிவுகளை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சகோதரிகளை உங்களையெல்லாம் நான் மக்களுக்கு மகிழ்ச்சி செய்கிறேன். அந்த வகையில் இந்த உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளின் சார்பிலும் உங்களுக்கு உலக வரவேற்பு வாழ்த்துக்களை உருவாக்கி இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை தேர்வு செய்து நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருப்பது பொருத்தமான ஒன்று. அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையை போல இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு செய்தி திட்டங்களை குறிப்பாக மகளிர் தாய்மார்கள் சகோதரிகளுக்கான திட்டங்களை எல்லாம் குறித்து அதிகப்படுகிற அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக
உங்களுடைய பொருளாதாரம் மேம்படுத்துவதோடு உங்கள் குடும்பத்துடைய பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்புகளை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதை செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். அது நீங்களே இருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு தாராள மந்திரமாக இது எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் திராவிட மாநில அரசு வேகப்பட்டு மறைக்கின்ற இந்த அரசுக்கு அவர் சொல்லியிருப்பது மகளிருடைய இந்த மாநிலம் உயரும் என்று தன்னுடைய வேலையை சொல்லியிருக்கிறார். ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி நடக்கணும் அப்படின்னா மகளிருடைய வளர்ச்சி உயரம் நீங்க உயரணும், அப்பதான் மாநிலம் உயரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி உயர்வதற்கான அத்தனை நிகழ்ச்சிகளை ஏதோ ஆதி ஆண்டுகளாக சொல்வது மட்டுமல்ல, அதை செய்து உங்களுக்கு வேறு உதவியாக உங்களுக்கு அண்ணனாக தந்தையாக இருந்து நான் வாழ்வது மட்டுமல்ல, வழிகாட்டுவது மட்டுமல்ல, தேவையான அத்தனை உதவிகளை செய்வேன் என்று தன்னுடைய வாழ்க்கையோடு உறுதியேற்று செய்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை இருக்கிறார்கள். நீட்டிக்கக்கூடிய திட்டங்களையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நீங்கள் எங்களை விட நன்கு உணர்ந்தவர்கள். ஆகவே ஒரு தத்துவத்தை சொன்னால மகளிருடைய மாநில உயரம் அப்படின்னா வாய் வார்த்தையோடு அல்லாமல் உங்களையும் உயர்த்தி மகளிருக்கு சமுதாயத்தை உயர்த்தி இந்த மாநிலத்தையும் உயர்த்துகின்ற மகத்தான பணிகளை செய்கின்ற மாநில முதலமைச்சர் அவர்களுடைய காலத்தை நீங்கள் தொடர்ந்து புறப்படுத்த வேண்டும் என்று இந்த இனிய நாளில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். குறிப்பாக பல்வேறு Vale,